வணக்கம். மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில யாரிடமும் சொல்ல முடியாத மனவேதனைகள் ஒவ்வொன்றும் இருந்து வந்திருக்கும். சில வேதனைகளை உரக்க பேசி அழுது விடலாம். சில காயங்களுக்கு மருந்திட்டு மாற்றி விடலாம். ஆனா மீனம் ராசினருடைய ஏற்படக்கூடிய பல மனவேதனைகளை பார்த்தீங்கன்னா, யாரிடமும் சொல்லவும் முடியாம, மெல்லவும் முடியாம, மனதிற்குள்ளேயே பூட்டி வைக்கப்படக்கூடிய ரகசிய முட்களாகவுமே மாறியிருக்கும். உங்களுடைய மானம், சுயமரியாதை மற்றும் குடும்பத்துடைய கௌரவம் கருதி நீங்கள் வெளியில சொல்ல முடியாமலேயும் நீங்கள் மறைத்த வேதனைகள் ஏராளமாக இருந்திருக்கும். உங்களை ஏமாற்றியவங்களை சமுதாயத்துல தோலுரித்து காட்ட முடியாமலும் உங்களுடைய நல்ல குணமே உங்களை காட்டி போட்டிருக்கும். இதை வெளியில சொன்னால் நமக்கே அசிங்கம் என்று நீங்கள் உள்ளுக்குள்ளேயேவும் விழுங்கிய அவமானங்களுமே சோகங்களும் உங்களுடைய நெஞ்சையை எந்நேரமும் கணக்க செய்யக்கூடிய ஒன்றாகவே உங்கள் வாழ்க்கையில இருந்திருக்கும். சிரித்த முகத்தோடு நீங்கள் வெளி உலகத்திற்கு வலம் வந்த போதிலுமே உங்களுடைய புன்னகைக்கு பின்னால மிகப்பெரிய துயர கதல் ஒளிந்திருக்கிறது. மற்றவங்க உங்களை மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த போதும் நீங்கள் உள்ளுக்குள்ள தினமும் செத்து கொண்டிருந்திருப்பீங்க. இந்த யாரிடமும் சொல்ல முடியாத மனவேதனைகள் தான் உங்களுடைய தூக்கத்தையும் பறித்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் படிப்படியாகவும் சிதைத்திருக்கக்கூடிய ஒன்றாகவே உங்கள் வாழ்க்கையில நடந்து வந்திருக்கும். வெளியில பார்க்கும்போது நீங்கள் நல்லா நன்றாக இருப்பது போலவே தோன்றி வந்தாலுமே உங்களுக்குள்ளக்க பார்த்தீங்கன்னா யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத பல உணர்வுகள் பார்த்தீங்கன்னா சுமந்து காலங்கள் உங்களுக்கு இருந்து வந்திருக்கும். ஏன்னா பிறந்தவர்கள் தங்களுடைய கஷ்டத்தை மற்றவங்களிடம் சொல்வதற்கு முன் இதனால் மற்றவங்க கவலைப்படக்கூடாது என்று நினைப்பவர்களும் நீங்களால் தான் இருந்து வந்திருப்பீங்க. குடும்பத்திற்கு தங்களால் எந்த சுமையும் வரக்கூடாது என்பதற்காகவே உங்களுடைய பிரச்சனைகளையுமே நீங்கள் மறைத்து வைத்திருப்பீங்க. நண்பர்களிடம் சொல்லலாம் என்று நினைத்தாலுமே தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் வெளியே சென்று விடுமோ என்ற பயத்துல நீங்கள் அமைதியாகவும் இருந்திருப்பீங்க. இதனால மனதில் இருக்கக்கூடிய பல கவலைகள் வார்த்தைகளாலும் வெளிவராம அமைதியான வேதனையாகவே இருந்து வந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி யாரிடமும் முழுமையாக பேச முடியாமலும் போயிருக்கக்கூடும். ஒருவரிடம் சொன்னால் மற்றொருவர் தவறாக புரிந்து கொள்வார் என்ற எண்ணமும் உங்களுக்கு வந்திருக்கும். தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகளும் பணம் தொடர்பான கவலைகளும் உறவுகளில் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் போன்றவற்றை நீங்கள் ஒரே நேரத்தில் சமாளிக்க வேண்டிய நிலையுமே உங்களுக்கு வந்திருக்க கூடியிருந்திருக்கும். அந்த நேரத்துல தான் வெளியில தைரியமாக இருப்பது போல நீங்கள் நடந்து கொண்டாலுமே தனியாக இருக்கும் போதுதான் மனதில் இருக்கக்கூடிய பல கேள்விகள் உங்களுக்கு எழுந்து வந்திருக்கும். இந்த நிலை எப்போது மாறும் என்ற எண்ணம் தான் உங்களுடைய மனதில் பல முறை தோன்றக்கூடிய ஒன்றாகவே இருந்து வந்திருக்கும். இன்னொரு தன்மை என்னவென்று பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு கிடைத்த கஷ்டத்தை விட தங்களால் நம்பியவர்கள் கஷ்டப்படுவதை அதிகமாக நினைத்து வருத்தப்படுவாங்கள் என்று அதனாலவே உங்களுடைய அந்த கவலைகளையுமே சொந்த கவலைகளையுமே நீங்கள் ஒதுக்கி வைத்து மற்றவங்களுக்கு உதவி செய்திருக்கவும் முன் வந்திருப்பீங்க. ஆனால் தாங்கள் சோர்வாக இருந்த போதுதான் தங்களுக்காக யாராவது இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறாமல் போன தருணங்களும் இருந்திருக்கக்கூடும். அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஏமாற்றம் வெளியில தெரியாம மனதிற்குள்ள ஆழமாவே உங்களுக்கு பதிந்திருக்கக்கூடிய ஒன்றாகவே இருந்து வந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்து வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்க போகின்றன. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாட்கள் இனி வரப்போகும் நாட்கள் இருக்க போகின்றன. நீண்ட நாட்களா தள்ளி போய் கொண்டே இருந்த சுபகாரிய தடைகளும் அனைத்துமே விலகி வீட்டுல மங்கள ஓசைகள் முழங்கக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனம் ராசினருக்கு பொருத்தமான நல்ல வரன் அமைந்து தடப்புடலாக திருமணமும் நிச்சயமாக நடைபெற உள்ளன. அது மட்டுமல்லாம வீட்டுல குழந்தை பேரும் பூப்புனித நீராட்டு விழாவும் கிரக பிரவேசம் அல்லது மணி விழா போன்ற பல விதமான சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து கோலாகலமாக நடக்க உள்ள போகின்றன. இதற்காக வீடை விழா கோலம் போனக்கூடிய பந்தலிட்டு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் குழுவும் உங்களுடைய இல்லத்துல சுப தேவ காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடியவும் இருக்க போகின்றன. வீட்டிற்குள்ள மங்கள பொருட்களும் சேரக்கூடிய சுப நிகழ்ச்சிகளால வீட்டில் எப்போதும் ஒரு விதமான சந்தோஷமும் நேர்மறை அதிர்வுகளும் தான் நிறைந்து காணப்படக்கூடிய நல்ல ஒரு நாட்கள் இனி வரப்போகும் நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போயின. குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது ஒரு வீட்டின் மகிழ்ச்சியை மட்டுமல்லாமல் பல வருடங்களா பிரிந்திருந்த உறவுகளையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய அழகான தருணமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது. கடந்த காலங்கள்ல குடும்பத்துல சில கவலைகள் தாமதங்கள்
தாமதங்களும் என் கருத்து வேறுபாடுகளும் இல்லை எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடைபெறாமல் போன சூழ்நிலைகள் இருந்திருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா திருமணம், குழந்தைகளுடைய வாழ்க்கை முன்னேற்றம், புதிய வீடு, உறவினர்களுடைய நல்ல நிகழ்வுகள் போன்றவற்றை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இனி வரக்கூடிய காலம்தான் மகிழ்ச்சியான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய காலமாக அமையக்கூடும் என்பது ஜோதிடத்தில் கூறப்பட்டுதான் வருகின்றன. குரு பகவானுடைய அருளால வீட்டுல நல்ல செய்திகள் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாகவும் வரக்கூடிய சூழலும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக போயின்றன. நீண்ட நாட்களா தாமதமாகி கொண்டிருந்த திருமண முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முடிவை நோக்கி தான் நகரப் போயின்றன. குடும்பத்துல திருமண வயதுல இருப்பவங்களுக்கு நல்ல வரணும் அமைய கூட போயின்றன. நிச்சயதார்த்தம், திருமணம் போன்ற நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தினர் அனைவரையும் ஒன்றாக சேர்க்கக்கூடிய வாய்ப்பாகவுமே உருவாக போகிறது. இதனால நீண்ட நாட்களுக்கு பிறகு உறவினர்களோடு ஒன்றாக சந்தித்து மகிழக்கூடிய சூழலும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகத்தான் போகின்றன. குழந்தைகளுடைய கல்வி, வேலை, திருமணம் அல்லது வாழ்க்கை முன்னேற்றம் தொடர்பா நீங்கள் நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்றன. குழந்தைகளுடைய வெற்றி கொண்டாடக்கூடிய தருணங்களுமே குடும்பத்துல மகிழ்ச்சியை அதிகரிக்கவும் போகின்றன. உங்களுக்கு சிலருக்கு புதிய வீடு தொடர்பான நல்ல செய்தியும் கிடைக்கக்கூடும். வீடு கட்டுதல், புதுப்பித்தல் அல்லது குடும்பத்திற்கு தேவையான முக்கியமான பொருட்களை நீங்கள் வாங்குதல் போன்ற நல்ல நிகழ்வுகளுமே நடைபெறக்கூடிய காலமாகவும் இந்த ஒரு காலம் உங்களுக்கு அமைய போயின. குடும்பத்துல இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாமே குறைந்து சுப நிகழ்ச்சிகளை முன்னிட்டு அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாட்கள் இனி வரப்போகும் நாட்களை இருக்க போயின. இதுவரை நீங்கள் பேசாமல் இருந்த உறவினர்களும் கூட உங்களுடைய நல்ல நிகழ்வின் காரணமாகவே மீண்டும் சந்தித்து மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்றன. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதும் என் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியை மகிழ்ந்து கொள்வதுமே உங்களுடைய மனதில் நீங்காத நல்ல நிகழ்வுகளையுமே உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கத்தான் போகின்றன. நீங்கள் வியாழக்கிழமைகள்ல குரு பகவானை வழிபட்டு குடும்ப நலனுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வது ஆன்மீக ரீதியாக மன நிம்மதியை அளிக்கக்கூடியது என்பது ஜோதிட மரபில் உங்களுக்கு கூறப்பட்டு வருகின்றன. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய காலங்களில் தான் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று உறவுகளுக்கு மதிப்பளித்து அனைவருடன் அன்பாக நடந்து கொள்வதுதான் குடும்ப ஒற்றுமையை மேலுமே உங்களுடைய வாழ்க்கையில வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருக்க போயின. இவை அனைத்துமே உங்களுடைய இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்து வந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். காணப்படக்கூடிய நல்ல ஒரு நாட்கள் இனி வரப்போகும் நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போயின. குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது ஒரு வீட்டின் மகிழ்ச்சியை மட்டுமல்லாமல் பல வருடங்களா பிரிந்திருந்த உறவுகளையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய அழகான தருணமாகவுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது. கடந்த காலங்கள்ல குடும்பத்துல சில கவலைகள், தாமதங்களும் என் கருத்து வேறுபாடுகளும் இல்லை எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடைபெறாமல் போன சூழ்நிலைகள் இருந்திருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா திருமணம், குழந்தைகளுடைய வாழ்க்கை முன்னேற்றம், புதிய வீடு, உறவினர்களுடைய நல்ல நிகழ்வுகள் போன்றவற்றை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இனி வரக்கூடிய காலம்தான் மகிழ்ச்சியான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய காலமாக அமையக்கூடும் என்பது ஜோதிடத்தில் கூறப்பட்டுதான் வருகின்றன. குரு பகவானுடைய அருளால வீட்டுல நல்ல செய்திகள் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாகவும் வரக்கூடிய சூழலும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக போயின. நீண்ட நாட்களா தாமதமாகி கொண்டிருந்த திருமண முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முடிவை நோக்கி தான் நகரப் போயின. குடும்பத்துல திருமண வயதுல இருப்பவங்களுக்கு நல்ல வரணும் அமையக்கூட போயின. நிச்சயதார்த்தம், திருமணம் போன்ற நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தினர் அனைவரையும் ஒன்றாக சேர்க்கக்கூடிய வாய்ப்பாகவுமே உருவாக போகிறது. இதனால நீண்ட நாட்களுக்கு பிறகு உறவினர்களோடு ஒன்றாக சந்தித்து மகிழக்கூடிய சூழலும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகத்தான் போகின்றன. குழந்தைகளுடைய கல்வி, வேலை, திருமணம் அல்லது வாழ்க்கை முன்னேற்றம் தொடர்பா நீங்கள் நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்றன. குழந்தைகளுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய தருணங்களுமே குடும்பத்துல மகிழ்ச்சியை அதிகரிக்கவும் போகின்றன. உங்களுக்கு சிலருக்கு புதிய வீடு தொடர்பான நல்ல செய்தியும் கிடைக்கக்கூடும். வீடு கட்டுதல், புதுப்பித்தல் அல்லது குடும்பத்திற்கு தேவையான முக்கியமான பொருட்களை நீங்கள் வாங்குதல் போன்ற நல்ல நிகழ்வுகளுமே நடைபெறக்கூடிய காலமாகவும் இந்த ஒரு காலம் உங்களுக்கு அமைய போயின. குடும்பத்துல இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாமே குறைந்து சுப நிகழ்ச்சிகளை முன்னிட்டு அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாட்கள் இனி வரப்போகும் நாட்களை இருக்க போயின. இதுவரை நீங்கள் பேசாமல் இருந்த உறவினர்களும் கூட உங்களுடைய நல்ல நிகழ்வின் காரணமாகவே மீண்டும் சந்தித்து மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்றன. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பதும் என் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியை
மகிழ்ந்து கொள்வதுமே உங்களுடைய மனதில் நீங்காத நல்ல நிகழ்வுகளையுமே உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கத்தான் போகின்றன. நீங்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபட்டு குடும்ப நலனுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வது ஆன்மீக ரீதியாக மன நிம்மதியை அளிக்கக்கூடியது என்பது ஜோதிட மரபில் உங்களுக்கு கூறப்பட்டு வருகின்றன.